அம்முக்குட்டி பல்லாக்குட்டி ஏய் ஏய் அவள் தான் எங்கள் வீட்டு குழம்பு தான் இதோட வலையில் மாட்டின்னு வந்துருக்குறா. வலை வலையில் வலை வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டோம். சரியான அலை. காலையில் கொஞ்சம் காற்றடிக்காது அலைன்னு பார்த்தோம். காலையிலே இவ்வளோ அலை அடிக்குது. இன்னும் போக சரியான அலை. காலையிலே போட வந்துட்டோம். கிடைக்குதா இல்லையா தெரியல. ஆனால் அலை சரியாக அடிக்குது. அதனால் காலையிலே வந்திருக்கோம். பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மீன் அடிச்சிச்சு. ஆனால் இழுக்கிறத பார்த்தா கட்லா மீன் நினச்சோம். ஆனால் அவ்வளோ ஃபைட் கொடுத்து எழுதுது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு சைஸான ரோகு மீன். கெண்டை மீனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இழுக்கக்கூடாது. ஆனால் டக்குன்னு இழுத்தால் அது பெரிய மீனுக்கு அதுக்கு முள் நீக்கிட்டோ இல்லை அறுத்துட்டோ போயிடும். அதனால் மீனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இழுத்து விட்டு அதை டயர்டாக்கி தான் மேலே எடுக்கணும். உடனேலாம் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் மீன் கைக்கு வராது. பொறுமையாக தான் எடுக்கணும். எல்லாம் அங்கேயே வருது. இந்த மீனை கழட்டி போகிறதுண்டி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு தூண்டில் நான் இழுத்துட்டு போயிருந்தது. யாருமே கவனிக்கலை. பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மீனை தூக்கி போட்டு அந்த முள்ளு கட்டுறதே ஒரு ஆர்வமாக இருந்தோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தூண்டில் சுத்தம் இழுத்து மாட்டு இருந்தது. அப்புறம் லாங்கில் நல்ல வேலை பார்த்துட்டு அதை பொறுமையாக இழுத்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரோகு மீனே தான் இருக்குது. கட்டலா தான்ப்பா, பெரிய கலக்கல்ப்பா. ரோகா ஆமாப்பா. பார்த்து முட்டையா? இந்த மீன் பார்த்தீங்கன்னா வயிற்றில் முட்டை இருக்குது. அதனால் ரொம்ப ஃபைட் பண்ணல. ஓரளவு அதால் முடிஞ்ச அளவு ஃபைட் பண்ணிச்சு. மீதி சைலண்ட்டாக வந்து படுத்துக்குச்சு. இதே முட்டை எல்லாம் ஒரு ஆண் மீனோ எதனா இருந்தால் சரியான ஃபைட் பண்ணியிருக்கோம். பட்டுச்சுனாலே சைலண்ட் ஆகிட்டேன்டா. பாச்சில அதில் தான் இது தாண்டா முட்டை நல்லா சேர்த்துடா. இரு 2-3 வயிறு வருதுடா. வாடி ஒவ்வொரு மீன் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்துடும். ஒவ்வொரு மீன் சரியான ஆட்டம். அந்த மாதிரி தான் இது சரியான ஃபைட் பண்ணிச்சு. மூக்கில் ஏற்றுக்குது. தூக்கிக்கோ. இல்லை எடுத்துகிட்டு வரல. மூக்கில் ராங்குக்கு தான் மோந்துக்குது பொழுது ஏதோ. ஆனால் எகுறது மீனை பொறுத்த வரையும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இல்லைன்னா அது அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா முள் கையில் போக்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் டயர்டு பண்ணி தான் பொறுமையாக மீனை ஏற்றணும். லாஸ்ட் சாப்பிட்டாலும் கொஞ்சம் அல்லாட்ட சாப்பிடுது. அப்படியே மஸ்ட்டு மேலே தூக்கி போட்டுரு. ஓகே ஒன்றும் இல்லைப்பா. ஒரு வதை இது முட்டையா? ஐயோ, எனக்கு கிடைக்கிது பெண் மீன் தான் கிடைக்குமா? சரியான சைஸ்ப்பா. இரு நான் போய்ட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். இது ரகு தான். டெல்லிக்கு 1.5 பாட்டு. அம்முக்குட்டி பல்லாக்குட்டி ஏய் ஏய் அவள் தான் எங்கள் வீட்டு குழம்பு தான் இதோட வலையில் மாட்டின்னு வந்துருக்குறா. வலை தான் வந்து வருது. வலையை கீச்சிட்டு வந்து அதான் நினைக்கிறேன். இதுதான் சரியான உப்பு. எங்க மாட்டிக்கிது பாலே பிச்சிச்சு. வாயை கீச்சு. இது வாயிலா அதான்டா இதுரா லேஸ் இது பாலே பிச்சிட்டுப்பா. சூப்பர்ப்பா. அது அவள் தான். அது இதுக்கப்புறம் அவள் தான். மகேந்திரா பாகுபலி. சூப்பர்ப்பா. சரியான சைஸ். 8 கிலோ வருமா? வரணும். 8 கிலோ வரும். அங்கே ஒரு மீன் மிஸ்ஸு பாருங்க. திருப்பிடா மீனை திருப்புனா எனக்கு டாட்டா காமிச்சு போச்சுன்னா. அம்மா குட்டி பாருங்க. பிக் சைஸ் ராக் ஃபிஷ். ஏய் சொல்லுமா பத்தா. இது யார் வீட்டில் குழம்பு கொதிக்குதோ